வணக்கம் யுவர்ஸ். பாகவதம் 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிளனது சரித்திரத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்து தட்சனின் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திவிடவும், பாகவதத்தை முழுவதுமாக கேட்கவும், கேட்டவுடன் உங்கள் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் குழுவிற்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை பார்க்கும்போதே ஒரு லைக்கும் கொடுத்துடுங்கோ. இப்பொழுது பாகவதம் 136வது பகுதியை காண்போம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 136ஐ காண்போமா? அஜாமிளனது சரித்திரத்தை அடுத்து தட்சனின் கதை தொடர்கிறது. பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீ சுகரிடம் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், நாகர்கள், மிருகங்கள், பறவைகள் ஆகிய ஜீவன்கள் ஸ்வயம்புவ ஆட்சி காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டன. இந்த சிருஷ்டியை பற்றி நான் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த மன்னனே, பிராசீன பர்கியின் 10 மகன்களான பிராசேதர்கள் கடலுக்கடியில் தவம் செய்ய சென்றனர். தவம் முடிந்து வெளியில் வரும்பொழுது பிரம்மலோச்சா என்னும் அப்சரசின் மகளான மாரீஷா என்பவளை இவர்கள் 10 பேரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த 10 பேரின் சக்தியால் பிறந்த ஒரு குழந்தையே தட்சன் ஆவார். யார் இந்த தட்சன்? தட்சன் முதலில் ஸ்வயம்புவ மனுவின் ஆட்சி காலத்தில் பிறந்தார். ஆனால் சிவபெருமானிடம் புரிந்த குற்றத்தின் காரணத்தினால் தன்னுடைய தலையை இழந்து ஒரு ஆட்டின் தலையை பெற்றார். இவ்வாறு அவர் அந்த பிறவியில் தன் உடலை நீக்கி பிறகு சாட்சுஷ மன்வந்திரம் என்று அழைக்கப்பட்ட 6வது மன்வந்திரத்தில் மாரீஷாவின் கர்ப்பத்தில் தட்சனாக பிறந்தார். ஸ்ரீமத் பாகவதம் சாட்சுசேத்வ அந்தரே பிராப்தே प्राक् सर्के काल वित्रुते यत्सत्सर्ज प्रजा इष्टा सतक्षो दैव சோதிதக. தட்சனுடைய முந்தைய உடல் அழிக்கப்பட்டது. ஆனால் அதே தட்சன் பகவான் விருப்பப்படி சாட்சுஷ மன்வந்திரத்தில் பூலோகத்திற்கு தேவையான ஜீவராசிகளை எல்லாம் உற்பத்தி செய்தார். தன்னுடைய பூர்வீக ஐஸ்வர்யத்தை திரும்ப பெற்ற தட்சன் உலகங்களையும் நிரப்பும் பொருட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளை மீண்டும் பெற்றார். தட்சன் தன்னுடைய புதல்வியர்களிடம் அதிக பாசம் கொண்டிருந்தான். மகள்கள் மூலமாக எப்படி பல்வேறு வகையான ஜீவராசிகளை படைத்தார் என்பதனை இப்பொழுது காண்போம் என்று கூறினார் ஸ்ரீ சுகதேவர். பிரஜாபதி தட்சன் தன் மனதினால் முதலில் எல்லா வகையான தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் ஆகியவற்றை படைத்தார். ஆனால் அவரால் எல்லா வகையான பிராணிகளையும் சரியாக உற்பத்தி செய்ய இயலவில்லை. பிரஜாபதி தட்சன் விந்திய மலைத்தொடருக்கு அருகில் உள்ள ஒரு மலைக்கு சென்று மிகவும் கடினமான தவங்களை செய்தார். அங்கே அகமர்ஷனம் என்னும் பெயருடைய ஒரு ஸ்தலம் இருந்தது. அங்கு பிரஜாபதி தட்சன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்க கடும் தவங்களை புரிந்து அதில் வெற்றி அடைந்தார். தட்சனால் செய்யப்பட்ட ஹம்ச குஹ்ய சோஸ்திரங்கள் பற்றியும் பகவான் எவ்வாறு திருப்தி அடைந்தார் என்பதை பற்றியும் பரீட்சித்து மன்னனே உனக்கு கூறுகிறேன் என்றார் ஸ்ரீ சுகர். இந்த ஹம்ச குஹ்ய பிரார்த்தனை தட்சனால் இயற்றப்பட்டது அல்ல, வேதத்தில் உள்ளவையாகும். பரமபுருஷரும் பரமாத்மாவுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவராசிகளையும் ஜட இயற்கைகளையும் ஆள்கிறார். அவர் சுய பிரகாசமுடையவர். எப்படி அறிவுணர்ச்சி நம் அறிவு புலன்களுக்கு காரணம் இல்லையோ அப்படியே ஜீவராசியானவன் எல்லா புலன்களின் படைப்புக்கும் காரணமானவரும் தனது நித்திய நண்பருமான பரமாத்மா உடலுக்குள்ளே இருந்த போதிலும் அவரது இருப்புக்கு ஜீவாத்மா காரணமில்லை. ஜீவராசிகளின் அறியாமையால் அவனது புலன்கள் பௌதீக பொருள்களின் மீது ஈடுபட்டுள்ளன. அவனால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷ பகவான் உடல், மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் அறிவு உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டவர். தியானத்தில் உள்ள முனிவர்களால் பகவானின் சொரூபத்தை தங்கள் இதயத்துக்குள் தரிசிக்க முடியும். புலன் நுகர்ச்சி பொருள்களால் புலன்கள் எப்படி தங்களை நுகர்ந்து கொள்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. பகவான் தன்னுடைய உடலில் வாழ்ந்த போதிலும் பரம ஆன்மீக புருஷரும் பௌதீக சிருஷ்டியின் தலைவருமான அவர் எப்படி தன் புலன்களை வழிநடத்துகிறார் என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட பரம புருஷ பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்பொழுதுமே ஜட இயற்கையின் முக்குணங்களினாலும் பஞ்சபூதங்களாலும் 5 புலன் நுகர்வு பொருள்கள் கட்டுப்படுத்தப்பட்டு
சொல்லப்பட்டுள்ளது. பகவானின் உன்னத பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவானுக்கு சேவை செய்யும் ஒருவனாலேயே பகவானை நன்கு உணர முடிகிறது. பல்வேறு வகையான ஆன்மீக பெயர்களால் பகவானை அழைக்கலாம். பக்தி தொண்டால் மட்டுமே பரம புருஷனை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். எவன் ஒருவன் தானாக பெயர்கள், ரூபங்கள், குணங்கள் அல்லது உபகரணங்களை கண்டுபிடித்து அவற்றை பரம புருஷருடன் சம்பந்தப்படுத்துகிறானோ அவனால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரது நாமம், ரூபம், குணங்கள் ஆகியவை பௌதீக பொருட்கள் அல்ல, எப்பொழுதுமே உன்னத நிலையில் இருப்பதாகும். பிரஜாபதியான தட்சன் பரமபுருஷனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளார். எண்ணற்ற குணங்களும் எங்கும் நிறைந்தவருமான பரமபுருஷருக்கு எனது பணிவான வணக்கங்கள். கோவிந்தன் என்ற கிருஷ்ணர் பரம ஈஸ்வரர் ஆவார். அவர் முக்கியமான ஆனந்தமயமான ஆன்மீக உடலை உடையவர். அனைத்திற்கும் மூலம் அவரே. அவருக்கு எந்த மூலமும் இல்லை. ஏனெனில் அவரே எல்லா காரணங்களுக்கும் முக்கிய காரணமாவார். நினைத்தற்கரிய ஐஸ்வர்யமுள்ளவரும் பௌதீக நாமங்களோ ரூபங்களோ லீலைகளோ இல்லாதவரும் எங்கும் நிறைந்தவருமான பரமபுருஷர் தாமரை பாதங்களில் வழிபடும் பக்தர்களிடம் மிகவும் கருணை கொண்டவராக அப்பேற்பட்ட பரம புருஷரை நான் வணங்குகிறேன். அவர் என்னிடத்தில் கருணை கொள்வாராக. பிரஜாபதி தட்சனின் வழிபாட்டிற்கு பிறகு என்ன நடந்தது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 137 காண்போமா? நன்றி, வணக்கம்.